கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அக்னி ஜுவாலை ஊழியங்களின் வழியாக நடத்தப்படுகிற இந்த செய்தி வேலைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாங்கள் தொடர்ந்து ஒரு பெரிய ஜெபத்தோடு கூட நாங்கள் குழுவாக இணைந்து இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். தேவனோட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட ஒரு செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. மிகுந்த பிரயாசத்தோடு கூட நாங்கள் இது செய்து கொண்டு வருகிறோம். இந்த காரியங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதன் மூலமாக தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், சத்தியங்கள் அறிந்து கொள்ளணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அல்லேலூயா. ஸோ இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது, ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் என்ன இடைப்பட போகிறீங்கன்னு சொல்லி கேட்டபோது, ஆண்டவர் ஒரு ஓமையை தியானிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் அதை நம்ம தியானிப்போம். நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, கனி கொடுக்க நாட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கனி கொடுக்க நாட்டப்பட்டிருக்கிறோம். பிளான்டட் டு பேர் ஃப்ரூட்ஸ். பிளான்டட் டு பேர் ஃப்ரூட்ஸ். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 6-9 வசனங்கள். லூக்கா 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, மகா பரிசுத்தமான பரலோகத்தின் தேவனே, இந்த ஆண்டவரே செய்தி வேலைக்கா நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அந்த நாளில் தகப்பனே, நீர் மலையில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய கைகளை கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை பிட்டு ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து அநேகருக்கு நீங்க கொடுத்தீங்க தகப்பனே. இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை ஆண்டவரே நீர் பிட்டு எங்களுக்கு கொடுக்கும்படியாக, நீங்க எங்களோடு கூட பேசும்படியாக, ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய பசியை கர்த்தர் முழுவதுமாக போக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த அடிமை ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க ஜனங்களோடு கூட பேசும்படிக்கு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே செய்தி வேலை முழுவதும் உம்முடைய அன்பின் பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி லூக்கா 13வது அதிகாரம் 6-9 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தபோது அவர் பரலோகத்தின் காரியங்களை குறித்து அநேக ரகசியங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஓமைகளாக சொல்லும் போது இந்த ஒரு ஓமையையும் அவர் என்ன பண்ணாரு சொன்னார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த லூக்கா 13வது அதிகாரம் முதலாவது ஆண்டவர் மேல என்ன பண்றாரு, மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை 5 வசனங்களுக்கு நேராக அவர் சொல்லிட்டு, நம்ம மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 6-9 வசனங்கள் வரையும் இந்த ஓமையை சொல்றார். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை வைத்திருந்தாரு. 3 வருஷத்துக்குமா அவர் என்ன பண்றாரு, அந்த அத்தி மரத்துல கனி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த அத்தி மரத்துல கனி என்ன பண்ணல, கிடைக்கல. அப்போ எஜமான் என்ன சொல்றாரு, தோட்டக்காரனை கூப்பிட்டு இதை வெட்டி போட்டு, இது கனியே வரமாட்டேன்னு சொல்லும் போது தோட்டக்காரன் என்ன சொல்றாரு, ஐயா இந்த 1 வருஷம் விடுங்க, நான் இதை நான் பாத்துக்கிறேன், இந்த வருஷமும் இதுல கனி இல்லைன்னு சொன்னா நம்ம வெட்டி போட்டுடலாம்னு சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஏன் இந்த ஓமையை சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, நாம மனம் திரும்ப வேண்டும், நாம கனி கொடுக்க வேண்டும்ன்றதான ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லிதான் ஆண்டவர் இந்த ஓமையை நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த ஓமையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா.
வேத புஸ்தகத்தை கரங்களை எடுத்து வைத்து கொண்டு என்னோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்கும்படிக்கு நான் தாழ்மையா உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது பார்க்கும்போது இந்த ஓமையை நம்ம பார்க்கும்போதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு பெரிய திராட்சை தோட்டத்துல ஒரு அத்திமரம் என்ன பண்ணுது இருக்குது. அல்லேலூயா. பொதுவாக யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, திராட்சை தோட்டத்துல வேற எந்த ஒரு செடியோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள மரத்தையோ கொண்டு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நட மாட்டாங்க. ஆனா இயேசு சொல்லுகிற இந்த ஓமையில அவர் சொல்றாரு, ஒரு பெரிய திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை அவர் என்ன பண்ணாரு, நட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓமையில பார்க்கும்போது ஒரு அத்தி மரம், ஒரு திராட்சை தோட்டம், ஒரு எஜமான், அல்லேலூயா, அதோடு கூட ஒரு நல்ல தோட்டக்காரர், அல்லேலூயா. இவைகளை தான் நாம் என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவாராக. நான் 5 குறிப்புகளை உங்களிடத்துல நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 5 குறிப்புகளை நம்ம இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது ஒரு குறிப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஓமையில கனியை எதிர்பார்க்கும் எஜமான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, கனியை எதிர்பார்க்கும் எஜமான். வாசிக்கலாம். லூக்கா அந்த 13வது அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 13:6. அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை. நாம் மயப்படுவதாக. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி சொன்னா, கனியை எதிர்பார்க்கும் எஜமான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓமையில இயேசு சொல்லும் போது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அந்த எஜமான் திராட்சை தோட்டத்துல இந்த அத்திமரத்தை வைத்திருந்தாரு. 3 வருஷமா அவர் என்ன பண்றாரு, இந்த அத்திமரத்தை என்ன பண்றாரு, பராமரிக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த முழு திராட்சை தோட்டத்தையும் அவர் பாதுகாத்து அவர் வந்து பராமரித்து வந்த போது, இந்த அத்திமரத்தையும் அவர் என்ன பண்றாரு, கூடவே அவர் என்ன பண்றாரு, பராமரிக்கிறாரு. அதை வந்து பார்த்துக்கிறாரு. இந்த அத்திமரத்தையும் திராட்சை தோட்டத்தையும் எஜமான் என்ன பண்றாரு, பாதுகாப்பாக வைப்பதற்காக ஒரு தோட்டக்காரனையும் அவங்க என்ன பண்றாரு, நியமிக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. கரெக்டாக நேரம் வந்த போது அவர் வந்து என்ன பண்றாரு, நின்னு பார்த்து இந்த அத்தி மரத்துல கனி என்ன பண்றாரு, தேடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. முதலாவது குறிப்பு, கனியை எதிர்பார்க்கும் எஜமான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திராட்சை தோட்டத்துல இந்த மரம் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த முழு திராட்சை தோட்டமும் எஜமானுக்கு பலனை கொடுக்கிறதாக இருந்தாலும் கூட இந்த எஜமான் என்ன பண்றாரு, அதுதான் இந்த திராட்சை தோட்டத்துல நமக்கு இவ்வளவு பலன் வருது, அது போதும், இந்த அத்தி மரத்தை சும்மா நம்ம நட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வைக்கல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நமக்கு எப்படிப்பட்ட எஜமான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மிடத்துல கனியை எதிர்பார்க்கிற எஜமான். அல்லேலூயா. அததான் இந்த நாள்ல நாம அதிகமாக கற்றுக்கொள்ளணும். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த அத்திமரம் போனா போகுது, அது ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம், அது கனி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது வந்து இருக்கட்டும், சும்மா ஒரு அழகுக்கு இருக்கட்டும், சும்மா அது என்ன பண்ற ஒரு நிழலுக்கு இருக்கட்டும்னு சொல்லி எஜமான் என்ன பண்ணல, வைக்கல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் வந்து செடி வைக்கிறாங்க, அநேகர் மரம் வைக்கிறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, சிலர் அழகுக்காக வைக்கிறாங்க, சிலர் என்ன பண்றாங்க, நிழலுக்காக வைக்கிறாங்க. அல்லேலூயா. சோ ஆண்டவர் என்ன பண்ணல, இந்த அத்தி மரத்தை அழகுக்காகவோ நிழலுக்காகவோ அவர் வைக்கல. அவர் எதுக்காக வைக்கிறார்னு சொல்லி சொன்னா, அதனிடத்துல கனியை எதிர்பார்த்து வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மிடத்துல கனியை எதிர்பார்க்கிற ஒரு எஜமான் நமக்கு உண்டு. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போ ஆண்டவருடைய தோட்டத்துல, அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துல எந்த ஒரு நபரோ எந்த ஒரு அத்தி மரமோ சும்மா இருக்க என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ எல்லாருமே என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, எஜமானுக்கு பிரயோஜனப்படணும், எஜமானுக்கு என்ன பண்ணணும், பலன் கொடுக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ அப்போ முதலாவது காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, கனியை எதிர்பார்க்கும் எஜமான். அல்லேலூயா. நாம் அவருக்காக பிரயோஜனப்பட வேண்டும் என்று, நாம் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு எஜமான் நமக்கு உண்டு. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
லூக்கா 8:16. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒருவனும், அல்லேலூயா, எந்த ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான், விளக்க கொளுத்தி அது மேல பாத்திரத்தை போட்டு என்ன பண்ண மாட்டான், மூட மாட்டான். இல்லைன்னா விளக்க கொளுத்தி அதை கட்டிலுக்கு கீழே கொண்டு போய் என்ன பண்ண மாட்டான், வைக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, விளக்க கொளுத்தி அதை கொண்டு போய் எங்க வைப்பான்னு சொன்னா, விளக்கு தண்டின் மேல வைப்பான். ஏன் விளக்கு தண்டின் மேல அவன் வைக்கிறான்னு சொன்னா, அதனுடைய வெளிச்சம் இந்த அறை முழுவதும் பிரகாசிக்கணும். அந்த விளக்குனால எனக்கு பிரயோஜனம் உண்டாகணும், அந்த விளக்குனால எனக்கு பலன் உண்டாகணும், அந்த விளக்குனால நான் என்ன பண்ணோம், பிரயோஜனப்படணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு எஜமான் உண்டு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொள்கிற முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, கனியை எதிர்பார்க்கும் எஜமான். அல்லேலூயா. நாம் பிரயோஜனப்பட வேண்டும், நாம் கனி கொடுக்க வேண்டும், நாம் அவருக்காக செயல்பட வேண்டும். நாம் நம்மளுடைய பிரயோஜனத்தை தேவன் என்ன பண்ணோம், ருசி பார்க்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற ஒரு எஜமான் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டு சும்மா இருக்கிறாங்க, ஏதோ நான் அபிஷேகம் பெற்றேங்க, ஏதோ ஒரு சர்ச்சைக்கு நான் போறேங்க, ஏதோ என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்குதுங்க, நான் அதை பத்திலாம் பெருசா நினைக்கிறது இல்லைங்க, என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், எனக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழுற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்மிடத்துல கனியை எதிர்பார்க்கிற ஒரு எஜமான் உண்டு. நான் உன்னை திராட்சை தோட்டத்துல நட்டேன், உனக்கு நான் தண்ணி ஊத்துனேன், உன்னை நான் என்ன பண்ணேன், உனக்கு நான் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சேன், அதனால நீ என்ன பண்ணோம், எனக்கு பலன் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற, கனியை எதிர்பார்க்கிற எஜமான் நமக்கு உண்டு. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அதே மாதிரிதான் அல்லேலூயா, நான் உனக்காக உயிரையே கொடுத்து, சிலுவையில உயிரை கொடுத்து உன்னை ரட்சித்தேன், உனக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தேன், உனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்தேன், உனக்கு என்னுடைய தாளந்துகளை கொடுத்தேன், உனக்கு என்னுடைய அன்பை கொடுத்தேன், உனக்கு என்னுடைய அரவணைப்பை கொடுத்தேன், உன்னை நான் பாதுகாப்பாக வைத்து கொண்டேன். ஏன்னு சொன்னா, நீ எனக்காக பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. இதுதான் இந்த ஓமையில நம்ம என்ன பண்ணோம், முதலாவது கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நம்மிடத்துல பலனை எதிர்பார்க்கிற எஜமான் உண்டு, நம்மிடத்துல கனியை எதிர்பார்க்கிற ஒரு எஜமான் உண்டு. நாம் வெறுமையாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது, நாம தேவனுக்காக கனி கொடுக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது காரியம், அல்லேலூயா, இந்த ஓமையில இரண்டாவது குறிப்பு, இரண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன கற்றுக்கிறோம்னு சொன்னா, நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் நிலத்தை கெடுப்போம். அல்லேலூயா. அந்த ஓமையில தான் அது வருது. நாம கனி கொடுக்கலன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிலத்தை கெடுப்போம். முதலாவது குறிப்பு என்னன்னு சொன்னா, கனியை எதிர்பார்க்கிற ஒரு எஜமான் உண்டு. இரண்டாவது காரியம், நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக கனி கொடுக்காத பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் நாம் என்ன பண்ணுவோம், நிலத்தை கெடுப்போம். வாசிக்கலாம், லூக்கா 13:7, அதே அதிகாரத்துல 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, எஜமான் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, நாம் கனி கொடுக்காத பிள்ளையா இருப்போமானால், நாம் தேவனுக்காக பிரயோஜனப்படாத பிள்ளையா இருப்போமானால், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நினைச்சுப்போம் நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுப்போம். ஆனா அப்படி அல்ல. நம்ம என்ன பண்றோம், நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஓமையில நிலனா எடுது, அது திராட்சை தோட்டம். அல்லேலூயா. சோ இந்த அத்திமரம் என்ன பண்ணுது, அது வெகு காலமா சும்மா இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, அந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்குது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் வெகு காலமாக
கனி கொடுக்காத ஒரு நபராக, கனி கொடுக்காத ஒரு பிள்ளையாக இருப்போமானா நம்ம என்ன தரம் பண்ணுவோம்? சபையை கெடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? சபையை கெடுப்போம். இந்த திராட்சை தோட்டம்ன்றது எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா அது தேவனுடைய சபையை குறிக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில, கிறிஸ்துவ ஜீவியத்துல சும்மா இருக்கிற அத்தனை பேரும், கனி கொடாது இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? சபையை கெடுத்து கொண்டிருப்பாங்க. அவங்க எப்படி கெடுக்கிறாங்களோ தெரியல. ஆனா ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, நீ கனி கொடுக்காம இருப்பாயானால் நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பா நிலத்தை கெடுக்கிற ஒரு நபராக, நிலத்தை கெடுக்கிற ஒரு மரமாக நீ என்ன பண்ணுவ? இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல கர்த்தரை நாம் செவி கொடுப்போம். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16. வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? லவோதிக்கேயா திருச்சபைக்கு ஆண்டவர் பேசுகிறார். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த லவோதிக்கேயா திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சபையே, நீ குளிராவும் இல்ல, நீ என்ன பண்ணல, அனலாவும் இல்ல, நீ எப்படி இருக்கிற? வெது வெறுப்பா இருக்கிற. அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீ எனக்காக பிரயோஜனப்பட மாட்டேன்ற, நீ சும்மா இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் நம்ம இந்த ஓமைக்கு நேராக இந்த வசனத்தை கொண்டு வரும்போது நம்ம அதை அப்படி புரிந்து கொள்ளணும். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்படாத நபர் இல்ல, நான் ஆண்டவரை ஏத்துக்கொண்டுட்டேன். திராட்சை தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறேன். எனக்கு ஒரு எஜமான் உண்டு, எனக்கு ஒரு தோட்டக்காரன் உண்டு. நான் ஆண்டவருடைய தோட்டத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அனுதினமும் கிடைக்க வேண்டிய போஷாக் எல்லாம் வருது. ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? சும்மா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ வெது வெதுப்பா இருப்பாயானால், எனக்கு கனி கொடுக்க கூடாத அளவுக்கு, எனக்காக நீ செயல்பட முடியாத அளவுக்கு நீ சும்மா இருப்பாயானா நான் உன்னை என்ன பண்ணுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, நீ ரொம்ப நாளா இப்படியே இருப்பேன்னு சொல்லி சொன்னா நீ நிலத்தை கெடுக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த திராட்சை தோட்டத்துடைய நிலம் கெடுக்கப்படுமானால் அது அந்த திராட்சை தோட்டத்தை, திராட்சை செடிகளையும் கெடுக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை வெட்டி போட்டுருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திராட்சை தோட்டத்துல நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம சும்மா இருப்போமானால், நாம் கனி கொடுக்காமல் இருப்போமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நிலத்தையே நாம கெடுத்து போடுவோம். நம்ம சபையே கெடுத்து போடுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் அவங்க ஆண்டவருக்காக செயல்பட முடியாம சும்மா இருக்கும் போது அவங்க பண்ற வேலை என்ன? சபையை அவங்க கண்டிப்பா கெடுப்பாங்க. இவர் இப்படி சரியில்லை, அவர் அப்படி சரியில்லை, இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்க சபையே அவங்க என்ன பண்ணுவாங்க? கெடுத்து கொண்டு இருப்பாங்க. ஏன் அவங்க இப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க சும்மா இருக்கிறாங்க. அவங்க இன்னும் தேவனுக்காக கனி கொடுக்க ஆரம்பிக்கல. அல்லேலூயா. கனி கொடுக்கிற ஒரு நபராக இருப்பாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஐயோ, இந்த வேலையை செய்யணும், ஐயோ இந்த இடத்துக்கு போகணும், இந்த காரியங்களை செய்யணும், இந்த கனியை உருவாக்கணும், இந்த காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவங்க அதிலேயே பிஸியா இருக்கும் போது அவங்களுக்கு மற்ற வேலைகளுக்கு நேரமே இருக்காது. அல்லேலூயா. மற்ற வேலைகளை என்ன பண்ணாது? நேரம் இருக்காது. ஆனா சும்மா இருக்கிறவங்க தான் இந்த கெடுக்கிற வேலையை என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம நிலத்தை கெடுக்கிற ஒரு நபராக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, நீ என்னுடைய தோட்டத்தை கெடுக்கிற, நீ என்னுடைய நிலத்தை கெடுக்கிறன்னு சொல்லி சொல்லக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்காய் பரிந்து பேசும் ஒரு தோட்டக்காரர் உண்டு. அல்லேலூயா. நமக்காய் பரிந்து பேசும் ஒரு தோட்டக்காரர். முதலாவது குறிப்பு, கனியை எதிர்பார்க்கும் எஜமான். இரண்டாவது குறிப்பு, நாம் வெறுமையாக இருப்போமானால் நிலத்தை கெடுக்க ஆரம்பித்து விடுவோம். மூன்றாவது ஒரு காரியம், நமக்காக பரிந்து பேச ஒரு தோட்டக்காரர் உண்டு. அந்த ஓமையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். லூக்கா 13:8. லூக்கா 13:8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அல்லேலூயா. அப்ப எஜமான் கேட்கும் போது, இந்த அத்தி மரத்தை வெட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது
அங்க தோட்டக்காரர் வந்து சொல்றாரு, ஐயா இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த ஒரு வருஷம் மட்டும் என்ன பண்ணிட்டோம் இருக்கட்டும், நான் இதை என்ன பண்றேன் பராமரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓமையில இந்த தோட்டக்காரர்ன்றதை யாரை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அல்லேலூயா. சோ இதை இந்த நாட்கள்ல நம்ம இந்த மூன்றாவது குறிப்பை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த தோட்டக்காரர் என்பதை யாரை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் இங்க எழுதுறார், என்ன எழுதுறான்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நாம பாவம் செய்வோமானால், நாம் தேவனை அறிந்த பிற்பாடு நாம் பாவம் செய்வோமானால், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல போய், என் பிள்ளை தெரியாம செஞ்சுச்சுங்க, இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க, நான் அவனுக்காக ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், அவன் இன்னும் சரியாகல, இன்னும் அவன் அந்த மெச்சூரான லைஃபுக்கு வரல, இன்னும் அவனை நான் சரிப்படுத்த வேண்டியது இருக்குது, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பிதாவினிடத்துல போய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த தோட்டக்காரர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, எஜமானத்துல வந்து சொல்றாரு, ஐயா இந்த ஒரு வருஷம் மட்டும் விட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. எஜமானனே, இந்த ஒரு வருஷம் மட்டும் விட்டுருங்க, இதை நாம கொஞ்சம் சரி பண்ணலாம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு, எவ்வளவு நல்ல ஒரு தோட்டக்காரன் உண்டு. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இன்னொரு வசனங்களும் வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம். எபிரேயர் 4வது அதிகாரம் 14 16 வசனங்கள். எபிரேயர் 4:14-16 வசனம் வரைக்கும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடுவோம். அல்லேலூயா. எங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னா, ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தோட்டக்காரர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பக்கமாக நிற்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய பலவீனங்களை பார்த்து, ஐயோ இந்த பிள்ளை இவ்வளவு மோசமா இருக்குதே, ஐயோ இந்த மனுஷன் இவ்வளவு கேவலமா இருக்கிறானே, இவன் வேணவே வேணாம், இவன் நமக்கு சரிப்பட மாட்டான், இவன் அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்மளை தள்ளி விடுற ஒரு ஆண்டவர் நமக்கு இல்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, அவர் நம்முடைய பலவீனங்களை பார்த்து பரிதபிக்காம, நான் உன்னை சரி பண்றேன், நான் உன்னை வந்து உருவாக்குவேன், நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன், நான் உன்னை வந்து சரியா ஆக்குவேன், நான் உன்னை வந்து பிரயோஜனப்படுத்துவேன், நீ பலவீனனா இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படாத, ஐயோ நான் கனி கொடுக்க முடியலையே, ஐயோ நான் சும்மா இருக்கிறேனே, ஐயோ நான் தோட்டத்தை கெடுக்கிறேனேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட வேண்டிய காரியம் இல்லை. ஏன்னா உனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அல்லேலூயா. நமக்கு ஒரு தோட்டக்காரன் உண்டு. நமக்காக பரிந்து பேசு, நமக்காக பிதாவினிடத்துல போய் நம்முடைய பக்கமாய் நிற்க ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த சோதனை எப்படி ஜெயிக்கணும், எங்க போய் எந்த காரியத்தை எப்படி செய்யணும், எந்த பாவத்துல எப்படி வெற்றி பெறணும், எந்த சூழ்நிலையை எப்படி தாண்டி வரணும், எந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொண்டு வரணும், எந்த பாவத்தை தள்ளி விடணும், எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அது எப்படி ஜெயிக்கணும்ன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லா விதத்துல அவருக்கு சோதனை வந்த போதும் அவர் எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சு அவர் பாவம் இல்லாதவரா பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் என்ன பண்றாரு, நமக்காக பிதாவினிடத்துல போய் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நீ இந்த நாள்ல உங்க இருதயத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம கனி கொடுக்கலதான்,
நம்ம வெறுமையா தான் இருக்கிறோம். ஆனா நமக்காக பரிந்து பேச ஒரு இயேசு கிறிஸ்து உண்டு. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை பார்த்து பரிதபிக்காத ஒரு இயேசு கிறிஸ்து உண்டு. எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டோம், பாவம் செய்யாத இருக்கிற இயேசு கிறிஸ்து உண்டு. அவருக்கு நாம செவி கொடுப்போம், கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அல்லேலூயா. இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அங்க ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக செயல்படுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுவோம். வாசிக்கலாம். லூக்கா 22 31 32 வசனங்கள். லூக்கா 22 31 32 வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே பேதுருவே, சாத்தா உன்னை சோதிக்கும்படி வரப்போகிறான், உன்னை சோதிக்கும்படி என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனா நானா பண்ணேன், உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. எப்படி அந்த தோட்டக்காரர் எஜமான இடத்துல போய், இந்த 1 வருஷம் விடுங்க ஆண்டவரே, இது இருக்கட்டும், இது கனி கொடுக்கிறேன், இது கனி கொடுக்கும், நான் இதை சரி பண்றேன்னு சொல்லி சொன்னாரோ, அதே போல இங்க இயேசு கிறிஸ்து சீமோனுக்காக என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. பிதாவே, சீமோனு சோதனை வரப்போகுது, சாத்தான சுலகனால புடைக்கிறது போல சோதிக்க போகிறான், அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வரப்போகுது. ஆனா பிதாவே, அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போயிடக்கூடாது, அவனுக்கு அந்த விசுவாசத்தை கொடுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க ஒன்னு யோசிச்சீங்களா? பேதுருக்காக ஜெபிச்ச இயேசு யூதாஸ் காரியத்துக்காக ஜெபிக்கல. அல்லேலூயா. பேதுருக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், பரிந்து பேசுறாரு. ஆனா யூதாஸ் காரியத்துக்காக ஜெபிக்கல. ஏன் யூதாஸ் காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கல தெரியுமா? ஏன்னா அவன் எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் செயல்படுறான். அல்லேலூயா. ஆனா பேதுருடைய வாழ்க்கை அப்படி இல்ல. சாத்தான் சோதிக்கிறான். ஆனா யூதாஸ் காரியத்தோட வாழ்க்கை அப்படி இல்ல. சாத்தானே அவனுக்குள்ள புகுந்துட்டான் பொருளாசையினால. அப்ப ஆண்டவர் விட்டுடுறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நமக்காக பரிந்து பேச ஒரு தோட்டக்காரர் உண்டு. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு கிறிஸ்து உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய ஜபந்தான் சீமோன பேதுரு என்ன பண்ணுச்சு? மீண்டுமாக அவன் உள்ள கொண்டு வந்துச்சு. அவன் என்ன பண்ணிருக்கணும்? யூதாஸ் காரியத்தை போல ஓடி போயிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு வந்த சோதனையில, அவனுக்கு வந்த பாடுகள்ல, அந்த நெருக்கத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? காணாம போயிட்டு இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபிச்ச ஜபம் அவனை மீண்டுமாக என்ன பண்ணுச்சு? அவனை மறுபடியும் அவன் நிலைத்து நிற்கும்படிக்கு அவன் என்ன பண்ணுச்சு? மறுபடியும் கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம ஒருவேளை பலவீனத்தை நிமித்தமாக, ஒருவேளை நம்மளுடைய மாம்ச போராட்ட நிமித்தமாக, ஒருவேளை சத்துருடைய போராட்ட நிமித்தமாக நம்ம கனி கொடுக்க கூடாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். கனி கொடுக்க கூடாத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்கு கிருபைகளை தருகிற, நமக்காக பிதாவினிடத்துல போய் நிற்கிற, நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு துடிக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. 3வது காரியம் நம்ம பார்த்தோம். 4வது காரியம், அல்லேலூயா, இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, இயேசு நாம் கனி கொடுக்க நம்மை சுற்றி என்ன பண்றாரு? கொத்துகிறார். அல்லேலூயா. இயேசு என்ன பண்றாரு? பிதாவினிடத்துல போய் பரிந்து பேசிட்டு மாத்திரம் நிக்கல. அல்லேலூயா. பிதாவினிடத்துல போயிட்டு பரிந்து பேசிட்டு அப்படியே நின்னுடல. அல்லேலூயா. என்ன பண்றாரு? அந்த கனி கொடாது இருக்கிற அந்த அத்தி மரத்துக்கு சில வேலைகளை செய்கிறார். அல்லேலூயா. அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? 4வது 5வது குறிப்பை நம்ம பார்த்துட்டு இந்த செய்தி நம்ம முடிக்க போகிறோம். அந்த தோட்டக்காரன் முதலாவது என்ன சொல்றாரு? எஜமானே, இந்த 1 வருஷம் இந்த அத்திமரம் என்ன பண்ணிட்டு இருக்கட்டும், இதுக்கு நான் முதலாவது என்ன பண்றேன்? இதை கொத்துறேன். அல்லேலூயா. சோ இதை சுத்தி நான் என்ன பண்றேன்? கொத்துறேன். அதாவது தேவையில்லாத இந்த இடத்த அடைச்சிட்டு இருக்கிறேன் இந்த காரியங்கள் எல்லாம், இது தண்ணி நான் ஊத்தும் போது இதுக்கு போய் சேர்க்கிறேன். அந்த கற்களை, அந்த மண்ணை, வீணான காரியங்கள் என்ன பண்றேன்? கொத்தி என்ன பண்றேன்? எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப 4வது குறிப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, இயேசு நாம் கனி கொடுக்க நம்மை சுற்றி என்ன பண்றாரு? கொத்துகிறார். வாசிக்கலாம். லூக்கா 13:8.
லூக்கா 13:8. அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். என்ன சொல்றார்? நான் முதலாவது என்ன பண்றேன்? இதை என்ன பண்றேன்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு பரிந்து பேசுகிற ஒரு நபராக மாத்திரமல்ல, நம்மை கனி கொடுக்கும்படிக்கு நம்மை சீர்படுத்துகிற ஒரு நபராக, ஒரு பிரதான ஆசாரியனாக, நம்முடைய தேவனாக அவர் என்ன பண்றாரு? செயல்படுகிறார். அப்ப கனி கொடுக்கும்படிக்கு நம்மை அவர் உற்சாகப்படுத்தும் போது, நமக்கான வேலைகளை அவர் செய்யும் போது, அவர் செய்கிற முதல் காரியம் என்ன பண்றாரு? அந்த அத்தி மரத்தை சுத்தி அவர் என்ன பண்றாரு? கொத்தி எடுக்கிறார். அதாவது அத்தி மரத்தை தேவையில்லாம கனி கொடுக்க கூடாதபடிக்கு அடைத்து வைத்திருக்கிற அந்த நிலங்களை, அந்த கற்களை அவர் என்ன பண்றாரு? கொத்தி எடுத்துட்டு, அது தண்ணி போய் அந்த அத்தி மரத்துக்கு தண்ணி பாய்ச்சும் போது அது சீராக போய் அங்க தண்ணி போகும்படிக்கு அதை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இதுல நம்ம ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை நாம கனி கொடுக்காம இருப்போமானால், நம்மை சுற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொத்தி எடுப்பார். அதாவது நம்மை சீர்படுத்துவார், நம்மை சுத்தப்படுத்துவார், நம்மை எப்படியாச்சும் கனி கொடுக்க வைக்கிற ஒரு பிள்ளையாக மாற்றும்படிக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சில வேலைகளை செய்வார். அல்லேலூயா. அதை நாம் என்ன பண்ணோம்? நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யோவான் 15:2. யோவான் 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா, கனி கொடுக்கும்படிக்கு நான் என்ன பண்றேன்? அதை சுத்தம் பண்ணுகிறேன். அதை தான் அங்க தோட்டக்காரன் என்ன சொல்றாரு? நான் கொத்தி எடுக்கிறேன். அல்லேலூயா. என்ன பண்றேன்? அதை கொத்தி எரு போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க யோவான்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என்ன பண்றேன்? சுத்தம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அந்த மரத்தை சுற்றில என்ன பண்றேன்? தேவையில்லாத இருக்கிற அசிங்கங்கள், தேவையில்லாத இருக்கிற காரியங்கள், இடத்தை அடைத்து கொண்டு இருக்கிற காரியங்கள், கனி கொடுக்க கூடாதபடிக்கு அங்க இருக்கிற கற்கள், அதெல்லாம் என்ன பண்றேன்? எடுத்து சுத்தம் பண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கனி கொடுக்காத ஒரு நபராக இருப்போமானால் ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத இருக்கிற காரியங்களை அவர் எடுத்து போடுவார். நாம தேவனுக்கு கனி கொடுக்க கூடாதபடிக்கு நம்மை தடுத்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நம்ம விட்டு என்ன பண்ணுவாரு? அகற்றி போடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? ஏன்னா நாம கனி கொடுக்க வேண்டும், நாம பிரயோஜனமுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, அவர் கொத்தி எடுக்கும் போது என்ன பண்றாரு? நம்மை சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத காரியம், நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத நபர்கள், நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத உறவுகள், நம்முடைய செல்போன்ல இருக்கிற தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ், நம்முடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், நம்மை பாவத்துக்குள்ளாக தள்ளுகிற காரியங்கள், நம்மை பரிசுத்தமாக்க கூடாதபடிக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள், கனி கொடுக்க கூடாத நிலைமைக்கு நம்மளை வைத்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றும் தேவன் கொத்தி எடுப்பார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் அங்கு செய்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 3:12. மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான். ஆமென். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. யோவான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். நம்முடைய களத்தை நன்றாக விளக்குகிறார். அல்லேலூயா. அத்திமரத்தை நன்றாக சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கொத்தி என்ன பண்றார்? எடுக்கிறார். தமது களத்தை நன்றாக விளக்கி கோதுமையையும் பதரையும் பிரிக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரிக்கிற வேலையை தான் அங்க அவர் என்ன பண்றாரு? நான் சுத்தம் பண்ணுகிறேன், நான் என்ன பண்றேன்? கொத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னு சொன்னா, நாம கனி கொடுக்க கூடாதபடிக்கு நம்மை சுற்றில இருக்கிற பதர்கள், அல்லேலூயா, நாம தேவனுக்கு கனி கொடுக்க கூடாதபடிக்கு இருக்கிற நபர்கள், நம்ம தேவனுக்கு கனி கொடுக்க கூடாதபடி இருக்கிற காரியங்கள், இவைகளிலிருந்து நம்மை பிரித்தெடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கொத்துகிற அனுபவம்ன்றதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். நாம சில இடங்கள்ல இருப்போம்னு சொன்னா நம்மளால தேவனுக்காக செயல்படவே முடியாது. நாம சிலர் நபரிடத்துல நம்ம தொடர்ந்து ஐக்கியம் வைத்து கொண்டிருப்போம்னு சொன்னா தேவனுக்காக நம்ம செயல்படவே முடியாது. நாம சில காரியங்களை
பிரித்தெடுக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 12:6-10. அல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனம் 10வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. இதுல இந்த வசனத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னா, அங்க தோட்டக்காரன் நான் அதை கொத்துவேன் அப்படின்ட்டு சொல்ற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதுல கர்த்தர் நம்மளை பிரிக்கிறாரு. அதுல நம்மள தேவையில்லாத நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத நபர்களை, தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத ஐக்கியங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறாரு. மூன்றாவது அதுல இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அந்த சிட்சை அப்படின்னு என்னன்னு சொல்லி சொன்னா, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க அடங்கலன்னா என்ன பண்ணுவாங்க? போட்டு 2 அடி என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அப்ப எந்த அப்பா அம்மா வச்சு என் பிள்ளை சாகணும்னு போட்டு அடிக்கிறாங்களா? கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க. அவங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்படி அடிச்சாதான் அது அந்த வேலை என்ன பண்ணாது, செய்யாதுன்றதுக்காக அடிக்கிறாங்க. அல்லேலூயா. அததான் இங்க எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம தேவனுடைய தோட்டத்துல கனி கொடுக்காம இருக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்மளை சிட்சிக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அங்க கீழே போட்டிருக்குது, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்ம என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா, நாம தேவனுக்கு கனி கொடுக்கும்படிக்கு, நாம தேவனுக்கு பிரயோஜனப்படும்படிக்கு நம்ம அவர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அல்லேலூயா. பேசுவாராக. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அங்க சொல்றாரு, தோட்டக்காரன் சொல்றாரு, நான் அதை முதலாவது என்ன பண்றேன்? கனி கொடுக்கும்படிக்கு என்ன பண்றேன்? நான் கொத்துகிறேன். அல்லேலூயா. அதுல என்னென்னலாம் அடங்குதுன்னு சொல்லி சொன்னா, தேவன் நம்மளை பிரித்தெடுக்கிறார், தேவன் நம்ம சுத்தம் பண்ணுகிறார், நம்மளை அப்புறம் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அல்லேலூயா. 5வது ஒரு குறிப்பு. அல்லேலூயா. 5வது குறிப்புல அங்க இயேசு கிறிஸ்து இன்னொரு வேலையை செய்கிறார். முதலாவது கொத்துகிறார், 2வது இன்னொரு ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் நம்ம 5வது குறிப்பாக பார்க்க போறோம். கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. இயேசு நாம் கனி கொடுக்கும்படிக்கு நமக்கு என்ன பண்றாரு? எரு போடுகிறார். வாசிக்கலாம். லூக்கா 13:8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அல்லேலூயா. முதலாவது அங்க நம்ம பார்த்தோம், 4வது குறிப்பு, அவர் முதலாவது கொத்தி எடுக்கிறாரு. அல்லேலூயா. அதுல தேவனுடைய சிட்சை, தேவனுடைய சுத்தம் பண்ணுதல், அதுக்கப்புறம் தேவனுடைய பிரித்தெடுத்தல், இதெல்லாம் அங்க நடக்குது. அல்லேலூயா. 5வது காரியம், இது கனி கொடுக்கும்படிக்கு இதை என்ன பண்றேன்? எரு போடுகிறேன். அல்லேலூயா. நான் என்ன பண்றேன்? எரு போடுகிறேன். அது என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, நான் இதுக்கு மருந்து கொடுக்கிறேன், நான் இதுக்கு ஊக்கம் அளிக்கிறேன், நான் இதுக்கு பலன் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை தான் நம்ம எபிரேயர்ல படிச்சோம். எல்லா விதத்துல நம்ம போல சோதிக்கப்பட்டோம், பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த மரத்தை எப்படி கனி கொடுக்க வைக்கணும், எந்த பிள்ளையை எப்படி ஆண்டுக்குள்ள பலப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். அது அல்லேலூயா. அதனால அவர் என்ன பண்றாரு? கொத்தி எடுக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த காரியங்களை அவர் என்ன பண்றாரு? மறுபடியும் அதுக்கு தேவையான எருவை, அதுக்கு தேவையான அந்த ஊக்கத்தை, அதுக்கு தேவையான அந்த பலனை, அது கனி கொடுக்கும்படிக்கு தேவையான அந்த தைரியத்தை, அந்த விசுவாசத்தை அவர் என்ன பண்றாரு? அங்க என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நீங்க கனி கொடுக்கலன்னா ஆண்டவர் முதலாவது உங்களை கொத்துகிறாரு, 2வது உங்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்கிறாரு, உங்களுக்கு தேவையான பலனை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. 5வது காரியம், நல்லா கவனிங்க. இந்த எரு போடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலனை குறிக்குது. அல்லேலூயா. சோ 3 விதமான கர்த்தர் கொடுக்கிற பலனை நான் சொல்லி உங்களை என்ன பண்ண போறேன்? முடிக்க போகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, கர்த்தர் எரு போடுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஊக்கம், நமக்கு கொடுக்கிற பலன்ல முதலாவது என்ன சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும்
அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தோட்டக்காரர் என்ன பண்றாரு, இந்த அத்திமரம் கனி கொடுக்கும்படிக்கு அதுக்கு தேவையான எருவை போடுகிறார். அல்லேலூயா. அது எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிற ஊக்கம், தேவன் நமக்கு கொடுக்கிற பலனை குறிக்குது. அல்லேலூயா. அப்படி நம்மை பலப்படுத்தும்படிக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவன் நமக்கு முதலாவது செய்கிற காரியம், நமக்கு தம்முடைய ஆவியை அவர் கொடுக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட ஆவியானவர்னு சொல்லி சொன்னா, அன்புள்ள ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர், மூணாவது தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. தேவனை நாம் மையப்படுவதாக. நமக்கு தேவையான அன்பு, நமக்கு தேவையான பலன், நமக்கு தேவையான தெளிந்த புத்தி, அல்லேலூயா, இவைகளை ஆவியானவர் கொடுக்கிறபடியால் இந்த ஆவியானவர் நம்மிடத்துல வருவாரானால் நான் சொல்லுகிறேன், நாம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறிடுவோம். நாம தேவனுடைய தோட்டத்துல சும்மா இருக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாரு, இவன் வெறுமையா இருக்கிறான், இவன் கனி கொடுக்கலன்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. தேவனை நாம் மையப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியம், இந்த எரு போடுகிறார் அப்படின்றதுல இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பலன்னு சொல்லி சொன்னா, அது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. நாம கனி கொடுக்க வேணும்னு சொல்லி சொன்னா, அவருடைய வார்த்தையில நம்ம என்ன பண்ணோம், சார்ந்து கொள்ளணும். வாசிக்கலாம் எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது கவனிங்க, இந்த எரு போடுகிறார் அப்படின்னும் போது இதுல தேவன் நமக்கு கொடுக்கிற ஊக்கம், தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் சொல்லி சொன்னேன். அல்லேலூயா. நம்மை பலப்படுத்தும்படிக்கு தேவன் செய்கிற முதலாவது காரியம், நமக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதன் மூலமாக அன்பு, பலன், தெளிந்த புத்தி நமக்கு கிடைக்குது. இரண்டாவது காரியம், நம்மை பலப்படுத்தும்படிக்கு, நம்மை கனி கொடுக்கும்படிக்கு செய்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அதை தான் இங்க எபிரேயர்ல வாசிச்சோம். இது எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வேத வசனம் எப்படிப்பட்ட வசனம்னு சொல்லி சொன்னா, இது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இது பயங்கர கருக்கானது, ஷார்ப்பானது. அல்லேலூயா. நம்ம படிக்கும் போதே நம்ம யாருன்னு காட்டிடும். நம்ம படிக்கும் போதே நம்மளுடைய பாவத்தை வெளிப்படுத்துறோம். நம்ம படிக்கும் போதே நம்மளுடைய இருதயத்தை குத்தோம். நம்ம படிக்கும் போதே நம்மளை எப்படிப்பட்ட மனிதர் என்பதை நம்ம காட்டி கொடுத்துறோம். அல்லேலூயா. இது இன்னொரு காரியங்களை செய்தனன்னு சொல்லி சொன்னா, ஆத்துமாவையும் ஆவியும் பிரிக்குது. அல்லேலூயா. இந்த ஆவி, தேவன் தந்த இந்த ஆவியும் தேவனுடைய திட்டத்துல கனி கொடுக்கும்படிக்கு தேவன் பக்கமாய் நம்மை நடத்த அது முயற்சிக்கும் போது, இந்த ஆத்துமா என்ன பண்ணுது, இது உலகம் பக்கமா சார்ந்து கொண்டு இந்த ஆவி என்ன பண்ணுது, சிறப்பிடிக்குது. அப்ப இந்த வேத வசனம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆத்துமாவையும் இந்த ஆவியும் பிரிச்சு ஆவிய தேவன் பக்கமாக அனுப்பிச்சு அது கனி கொடுக்கிற பிள்ளையாக செயல்படும்படிக்கு அதை மாத்துகிறது. அல்லேலூயா. இந்த வேலை எது செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையே இவைகளை செய்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எரு போடுகிறார், அந்த தோட்டக்காரன் எரு போடுகிறார்னு சொல்லி சொன்னா, இந்த மரத்துக்கு தேவையான ஊக்கத்தை, மருந்து அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை கொடுக்குது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை இரவும் பகலும் வேத வசனத்தை வாசிக்குமோ, எந்த ஒரு பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுமோ, நான் சொல்லுகிறேன், அந்த பிள்ளை கனி கொடுக்கிற பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்காது. தேவனை நாம் மையப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியம், நான் இதை சொல்லி முடிக்க போகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. மூன்றாவது, நம்ம தேவன் நமக்கு கொடுக்கிற எரு, தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறதான ஊக்கம், தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் என்னன்னு சொல்லி சொன்னா, அது நம்மளுடைய ஐக்கியம். அல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், தேவனோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், தேவனோடு கூட இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப். அல்லேலூயா. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாசிக்கலாம் யோவான் 15:5. யோவான் 15:5. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கனி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா, என்னல நீ நிலைத்திருக்கணும்.
என்னோடு கூட இருக்கிற உறவுல, என்னோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்துல நீ என்ன பண்ணும்? நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவோடு கூட நிலைத்திராத மரம், இயேசுவோடு கூட நிலைத்திராத பிள்ளைகள், இயேசுவோடு கூட நிலைத்திராத எந்த ஒரு நபரோ கனி கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஐக்கியம் தேவனோடு கூட நிலைத்திருக்கிறதுல இருந்து எதை தருமா குறிக்குது? அது தேவனுடைய சபையில நிலைத்திருக்கிறது குறிக்குது. அல்லேலூயா. இயேசு சாமி சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள்னும் போது அது என்னன்னு சொல்லி சொன்னா, அது கர்த்தருடைய சபைக்குள்ளாக, முதலாவது அவருடைய வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்கிறத நம்ம பார்த்தோம். ஜீவனுள்ள வசனத்தை நம்ம வாசிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அவருடைய சபையில அந்த ஐக்கியத்துக்குள்ளாக நம்ம இருக்கும்போது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்குள்ளாக இருக்கும்போது, தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளுடைய ஐக்கியத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். நம்ம தேவனுக்காக செயல்படுகிற ஒரு பிள்ளைகளாக மாறுவோம். நம்ம தனியா இருப்போம்னு சொல்லி சொன்னா சில வேளை நம்ம செயல்பட மாட்டோம். ஆனா நல்ல உத்தமமான தேவ பிள்ளைகளோடு நம்ம சேருவோம்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அதைதான் யோவான் சொல்றார். வாசிக்கலாம். 1 யோவான் 1:3. அல்லேலூயா. 1 யோவான் 1:3. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் நீங்க சொல்றாரு, அப்பா எங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டு. என்ன ஐக்கியம்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்டு. அல்லேலூயா. யோவான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள்ளாக நிலைத்திருக்கிற மனுஷன் கனி கொடுப்பான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க. தேவன் உண்டாக்கின ஐக்கியத்துக்குள்ளாக, தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக, தேவனுடைய சபைக்குள்ளாக எந்த ஒரு மனிதன் நிலைத்திருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான்? கனி கொடுக்கிற ஒரு மகனாக மாறிடுவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இவ்வளவு இருக்குது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கனி கொடுக்காத பிள்ளையா இருப்போமானா நம்ம சபையை கெடுப்போம். அல்லேலூயா. ஆனா நம்ம கனி கொடுக்காம இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம விடல. நமக்கு ஒரு நல்ல தோட்டக்காரனை கொடுத்திருக்கிறார். அந்த தோட்டக்காரர் என்ன பண்றாரு? நம்ம கொத்துகிறார். நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாததெல்லாம் சரிப்படுத்துகிறார். இரண்டாவது அவர் செய்கிற காரியம், நமக்கு தேவையான எருவை கொடுக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக இந்த காரியங்களை நம்ம பார்த்து முடிக்கலாமா? இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, முதலாவது காரியம், கனியை எதிர்பார்க்கும் ஒரு எஜமான் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா நம்ம கையில எதுவுமே கொடுக்கல. எல்லாவற்றிற்கும் கணக்கு கேட்பார். எல்லாவற்றையும் நம்ம அவர் இடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும். ரெண்டாவது காரியம், நம்ம வெறுமையா இருப்போம், கனி கொடுக்காம இருப்போம்னு சொல்லி சொன்னா நம்ம தோட்டத்தையே கெடுப்போம். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு நம்ம தேவன் நம்ம போக விடாம நமக்காக மூன்றாவது அவர் என்ன பண்றாரு? மூணாவது குறிப்பு, இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்ம போல சோதிக்கப்பட்ட இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். நான்காவது காரியம், இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்மை கொத்தி எடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்ம கனி கொடுக்க கூடாதபடிக்கு இருக்கிற காரியங்களை கர்த்தர் அகற்றி போடுகிறார். ஐந்தாவது காரியம், இந்த கொத்துகிறார்ன்றதுல நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்லி சொன்னா, ஆண்டவர் நம்மளை சில விஷயங்கள்ல இருந்து பிரித்தெடுப்பார். ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணுவார். சில நேரங்கள் நம்மளை சிட்சிப்பார். ஏன்னு சொல்லி சொன்னா அப்பதான் நம்ம கனி கொடுப்போம். அல்லேலூயா. ஐந்தாவது குறிப்பு, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கனி கொடுக்காத அந்த மரத்துக்கு என்ன பண்றாரு? எரு போடுகிறார். அது எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிற பலன், நம்ம கனி கொடுக்கும்படிக்கு நமக்கு கொடுக்கிற ஊக்கத்தை கொடுக்குது. இந்த எரு போடுகிறார்னும் போது நமக்கு தேவையான அபிஷேகத்தை கொடுக்கிறார். கனி கொடுக்கும்படிக்கு நமக்கு தேவையான வார்த்தையை கொடுக்கிறார். நம்ம கனி கொடுக்கும்படிக்கு நமக்கு தேவையான ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம கனி கொடுக்கும்படிக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சுத்தம் பண்ணும் போது, நம்மை கொத்தி எடுக்கும் போது நம்ம தேவனுக்கு விட்டு கொடுப்போம். தேவன் நமக்கு எரு போடும் போது, தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்களை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவோம். நான் சொல்லுகிறேன், இந்த தோட்டக்காரனுக்கு நம்ம செவி கொடுப்போம்னு சொல்லி சொன்னா, அந்த எஜமான இடத்துல போய் நிற்கும் போது நம்ம வெறுமையா நிற்க மாட்டோம். ஆண்டவரே, இந்தாங்க ஆண்டவரே, நீங்க கேட்ட கனி, என்ன நீங்க ரட்சித்தீங்களே, பாவியான என்ன நீங்க தேடி வந்தீங்களே ஆண்டவரே, பாவ சேற்றில வாழ்ந்திருந்த என்ன நீங்க கரம் பிடித்து உங்களுடைய ரத்தத்தையே சிந்தி நீங்க மீட்டெடுத்தீங்களே, நான் வெறுமையா இருக்கக்கூடாது ஆண்டவரே, இனி நான் வெறுமையா இருக்க மாட்டேன், நான் கனி கொடுக்கிற பிள்ளையாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்?
நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரயோஜனத்தை, தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அந்த பிரயோஜனத்தை நம்ம கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பழைய பாடல். இந்த 2 வரியை மாட்டம் நம்ம பாடிட்டு இந்த செய்தி வேலையை நம்ம முடிக்க போகிறோம். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. முக்கணி மூகங்கானாவெம்பயிரல்லவோ, முக்கணி மூகங்கான் வெம்பயிரல்லவோ. முழு நெஞ்சம் விளைவற்ற உவர் நீளம் அல்லவோ, முழு நெஞ்சம் விளைவற்ற உவர் நீளம் அல்லவோ. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தீபத்துக்கென்னையை சீக்கிரம் ஊற்றும், பிரியாவியாமலே தீண்டியே ஏற்றும். பாவ அசூசங்கள் விலக்கியே மாற்றும், பாவ அசூசங்கள் விலக்கியே மாற்றும். பரிசுத்த வரன் தந்தன் கூரைகளை தீரும், பரிசுத்த வரன் தந்தன் கூரைகளை தீரும். பரிசுத்த வரன் தந்தன் கூரைகளை தீரும். இந்த நாள்ல கூட நம்ம கனி கொடுக்கிற பிள்ளையாக மாற்றுகிற அந்த ஆவியானவரை நம்ம செவி கொடுப்போம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஐக்கியத்தை நம்ம பலப்படுத்திக் கொள்ளுவோம். நிச்சயமாக நம்மை அவர் கனி கொடுக்கிற பிள்ளையாக மாற்றுவார். மகா பரிசுத்தமான பரலோகத்தின் தகப்பனே, இந்த ஆண்டவரே செய்தி வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஆண்டவரே அந்த திராட்சை தோட்டத்துல ஆண்டவரே நடப்பட்ட ஆண்டவரே அந்த அத்திமரத்தை போல நாங்கள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்காம இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில சில பகுதிகளை நாங்கள் கனி கொடுக்காத பிள்ளைகளாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, எங்களை நீங்க கொத்தும்படியாக, எங்களுக்கு தேவையான எருவை நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளையாக மாற ஆண்டவரே, எங்களுடைய கனிகளை ஆண்டவரே நீங்க வாங்கி ஆண்டவரே சந்தோஷத்தோடு கூட சாப்பிட்டுட்டு ஆண்டவரே, அன்னைக்கு ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்னீங்களே, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசின்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே எங்களுடைய பிரயோஜனத்தை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாக இல்லாதபடிக்கு எங்களுடைய பிரயோஜனத்தை நாங்கள் ஆண்டவரே வெளிக்காட்ட எங்களுக்கு ஆண்டவரே போதுமான கிருபைகளை நீர் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கி முடிய அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும்படிக்க முடிய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தேவனோடு கூட ஐக்கியப்படுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை கனி கொடுக்கிற பிள்ளையாக மாற்றுவார். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த ஒரு செய்தி வேளையில உங்களை சந்திக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் என்னுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.